காற்று வெளியிடே கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன். காற்றை உன் சுவாசம் நிறுத்தி என்ற நாவலினுடைய 7வது பகுதி. ரஞ்சினி விவகாரமானதிலிருந்து வீட்டுக்கு எல்லோருக்கும் தங்கள் பேசுவதற்கும் பயமாக இருந்தது. பிறர் பேசுவதை கேட்கவும் பயமாக இருந்தது. ஏடாகுடமாக ஏதாவது சொல்லிவிட்டால் அல்லது கேட்க நேர்ந்தால் என்ன செய்வது? ஆனால் துரதிருஷ்டவசமாக இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் தான் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிகமான விஷயங்களும் வில்லங்கங்களும் காத்து கிடக்கின்றன. அலுவலகம் விட்டு வந்த சத்யன் கையில் காப்பியுடன் அப்பா முன் அமர்ந்தான். தொண்டையை கனைத்தான். அப்பா மகேஸ்வரனுக்கு மனதிற்குள் மணி அடித்து விட்டது. ஏதோ ஒரு குண்டை போட போகிறான் மகன். அப்பா, மதியம் நம்ம வக்கீல் போன் பண்ணியிருந்தாரு. என்னவா? நாம அனுப்பின வக்கீல் நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் வந்துருச்சான் என்று நிறுத்தினான். சரி, மேற்கொண்டு தகவல் சொன்னாரா வக்கீல்? ஆமா, விவரம் சொன்னாரு என்று தலையை சொரிந்தான். என்ன, மாப்பிள்ள தனி கொடுத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? இது மனிதனின் தந்திரம். தான் விரும்பும் பதிலையே கேள்வியாக முன்வைப்பது, அதாவது ஒரு நேர்மறை பதிலின் அலைவரிசை விரைவாக வேலை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம். ஆயினும் வந்த பதில் அப்படி இல்லையே. நல்லா சொன்னார, தனி கொடுத்ததுல எனக்கு விருப்பம் இல்ல, எங்க அப்பா அம்மாவை நான் தான் வச்சு காப்பாத்தணும், விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேன்னு அதுல சொல்லி இருக்காராம் என்றான் கோபத்தை அடக்கி கொண்டு. 10 நாளைக்குள்ள பதில் வரலைன்னா கோர்ட்டு மூலமா நடவடிக்கை எடுப்போம்னு சும்மா ஒரு மிரட்டலுக்கு நாம சொன்னோம். அப்படியாவது வழிக்கு வராரா பாப்போம்னுட்டு பாவி போய் எப்படான்னு இருந்திருப்பான் போல. சடார்னு விவாகரத்துக்கு போயிட்டானே என்று ஆற்ற மாட்டாமல் அடிக்கோளில் அங்கலாய்த்தார் மகேஸ்வரன். கணவனும் மகனும் பேசுவதை கேட்டுக்கொண்டே உள்ளிருந்து வந்த சங்கீதாவும் விஜயாவும் அதிர்ச்சிக்கு போயினர். அடுபாவிங்க, நல்லா இருப்பாங்களா? என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணல்லி போட்டுட்டானுங்களே என்று வாய் குளறியபடி புலம்பி அழ துவங்கினாள் விஜயா. எப்பொழுதும் கம்பீரமாய் வலம் வரும் அத்தை மனமுடிந்து அரற்றுவதை பார்க்க சகிக்கவில்லை சங்கீதாவிற்கு. அனைவர் ஆதரவாய் மாமியாரின் தோளை தொட்டாள். ஆதரவு கிடைத்ததும் அழுகையும் ஆத்திரமும் கூடியது விஜயாவிற்கு. சிறிது நேரம் கண்கள் சிவக்க அமர்ந்திருந்த மகேஸ்வரன் மெதுவாக ஆனால் உறுதியான குரலில் மனைவியை அடக்கினார். விஜயா, கத்தாத, நீ ஏன் ஊரு ஊரா டமார போட்டுருவ போல? சித்த நேரம் அமைதியா இரு. இனிமே நாம சொல்ல என்னப்பா இருக்கு? அதான் தன்னை போல ஊருக்கே தெரிய போகுது என்று கதறி அழுத ரஞ்சனியின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள் விஜயா. அம்மாவின் அழுகை அவளை அறையிலிருந்து இழுத்து வந்திருக்கிறது. மகளின் முகத்தை 2 கைகளிலும் ஏந்தியவாறு அழுதாள் விஜயா. தாழ முடியாமல் ரஞ்சனி அம்மாவின் தோளில் சாய்ந்து வாயை கொத்தியவாறு விசும்பினாள். பெண்கள் ஒரு வகையில் கொடுத்து வைத்தவர்கள். மனம் வலிக்கையில் வாய் விட்டு அழுதாவது சிறிது ஆறுதல் அடைய முடிகிறது. ஆணின் நிலை அதுவல்லவே. இரத்தத்தோடும் இதயத்தோடும் துக்கத்தை கலந்து உள்ளுக்குள்ளேயே அடக்க வேண்டியுள்ளது. அதுதான் ஒரு நாள் அடைப்பாக வெடிக்கிறது. ஆளையே காலி செய்து கொண்டும் போய்விடுகிறது. சத்யன் சுதாரித்து சொன்னான். அழுதா எல்லாம் தூரும்னா 2 பேரும் நல்ல ஜோரா அழுங்க என்று சத்தமாக சொல்லவும் விசும்பல்கள் அடங்கியது. தொடர்ந்தான் சத்யன். அழுகை நிறுத்துங்க. பிரச்சனைய அறிவோடு அலசணும். சென்டிமெண்ட்டுக்கு இடமில்லை. திருமணத்தோட அடிப்படையே புருஷன் முண்டாட்டியோட மன விருப்பம் தான். அதுவே அவருக்கு இல்ல, அப்புறம் என்னத்த பேசுறது? அனைவரும் சத்யனின் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் அமைதி காத்தனர். அப்பா, ஒரு விஷயம், அவர் எப்ப ரஞ்சனி வேண்டாம் முடிவு பண்ணிட்டாரோ அப்ப நமக்கும் அவர் வேண்டாம் என்றான் சத்யன். அங்கீகரித்து தலையை ஆட்டினார் மகேஸ்வர். ஆமா ரஞ்சனி, உனக்கு நல்ல வாழ்க்கை இல்லைன்னு ஆயிட்டுது. அப்ப நீ அங்க இருந்தான்னு இங்க இருந்தான்னு எல்லாம் ஒண்ணுதான் போ என்று ஆறுதலில் துவங்கி சலிப்பில் முடித்தார் மகேஸ்வர். என் பொண்ணோட கல்யாண சேலை கசங்கலையே, அதுக்குள்ள அவ கலங்கி போய் நிக்கிறாளே, எப்படி அவளை தேத்த போறேனே தெரியலையே என்று கைகளை நெஞ்சில் வைத்தவாறு முனகினாள் விஜயா. பார்த்து கொண்டிருந்த சங்கீதாவிற்கு பக்கென்று இருந்தது. இவர்கள் என்ன கந்தல் துணியை வீசுவது போல் கல்யாணத்தையே டக்கென்று தூக்கி போட்டு விட்டார்கள்? கவலையில் ஆழ்ந்திருந்தவளுக்கு திடீரென ஒன்று உரைத்தது. பிரச்சனையில் பகிரலில் நான் கலந்து கொள்ளவே இல்லையே, மன போராட்டத்திலேயே மௌனமா இருந்து விட்டேனே, அது சரியல்ல. நான் வீட்டில் உள்ளவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் வாய்ப்பு உள்ளது. புரிந்த மாத்திரத்தில் வாய் திறந்தாள். அத்த, பாவ ரஞ்சனி, பிரச்சனை எப்படி சரியாயிரும் நம்பிக்கையோடு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சே என்று தனது வருத்தத்தையும் சபையில் பதிவு செய்தாள் சங்கீதா. இதை கேட்ட மாத்திரத்தில் விஜயாவின் கொந்தளிப்பு திசை மாறியது. எல்லாம் எங்க தலையெழுத்துமா, தலையெழுத்து. உனக்கு கிடைச்சாப்புல நல்ல புருஷன் என் பொண்ணுக்கு கிடைக்கலையே. தனது சமீபகால உள்ள கடக்கையை சமயம் பார்த்து போட்டு உடைத்தாள் விஜயா. இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை சங்கீதா. மாமா, இன்னும் ஒரு தடவை ரஞ்சனி வீட்டுக்கு போய் பேசி பார்த்தா என்ன என்று ஆலோசனையும் வெளியிட்டாள். மகேஸ்வரன் வாய் திறக்கும் முன் வாரி சுருட்டி கொண்டு மருமகளின் மீது பாய்ந்தாள் விஜயா.
அவங்க வீட்டு வாசலுக்கு மானங்கெட்டு மதிகட்டு திரும்ப திரும்ப போய் எங்களை கையேந்தி நிக்க சொல்றியா? முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும். அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாதான் நாமும் இறங்கி பேசலாம். அவங்க வீஞ்சுக்கிட்டு கொம்புல ஏறி நின்னா நம்ம தான் என்ன செய்ய முடியும் என்று கடுப்படித்தவள் அதிலும் திருப்திராமல், நீ உன் வேலையை மட்டும் பாரு, எப்ப எதை செய்யணும் எப்படி செய்யணும் என்று கிளாஸ் எடுக்க வேண்டாம், பெருசா யோசனை சொல்ல வந்துட்டான் என்று சங்கீதாவிடம் முறைத்துக் கொண்டாள். செல்லுமிடத்து சினம் என்று இதைத்தான் சொல்வார்கள். தன்னை விட பலவீனமானவரிடம் பாய்வது திருப்பி தாக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில். இதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர் பலியாவார்கள். இப்பொழுது சங்கீதாவின் முறை உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். காலை நேரத்து அமைதிக்கும் அழகிற்கும் ஈடாக எதை முன்வைக்க முடியும்? ஏதோ இந்த உலகத்தில் நாம் மட்டுமே இயங்குவது போன்று ஒரு பெருமையான தனிமை, தனிமையில் இனிமை, இனிமையில் இதம், அந்த இதம் தரும் வலிமை நாள் முழுவதும் தொடரும். இன்று சங்கீதாவிற்கு 5 மணிக்கே விழிப்பு தட்டிவிட்டது. கணவன் மகளின் தூக்கம் கெடாமல் இருக்க கதவை பொத்தினார் போல் சாத்தி வைத்துவிட்டு ஹால் ஜன்னல் அருகே வந்து உட்கார்ந்து விட்டாள். வீட்டில் மற்றவர்கள் எழுந்து உள்ள நேரம் இருக்கிறது. முதல் நாள் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை அசை போட்டபடி அமர்ந்திருந்தாள் சங்கீதா. ரஞ்சினியின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பார்க்கவே பயமாக இருந்தது. முன்பு காலங்களில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் பிரச்சனை முடிந்தது பெற்றோருக்கு. ஆனால் இக்காலங்களில் கல்யாணத்தில் தான் பிரச்சனையே துவங்குகிறது, தொடர்கிறது, தொல்லை தருகிறது. காலத்தின் சாபம் அல்லது கோபம். இன்று மதிய சமையல் கிடையாது என்ற எண்ணமே சங்கீதாவிற்கு பெரிய சுதந்திரத்தை கொடுத்தது. விஜயாவின் பணி நிறைவு நாள். அலுவலகத்தில் விழா எடுப்பதாக ஏற்பாடாக இருந்தது. ரஞ்சினி விஷயத்தில் மனத்தளர்ச்சி அடைந்திருக்கும் விஜயா விழாவை நிராகரித்து விட்டாள். ஆனால் அலுவலகத்தில் குறைந்தபட்சம் மதிய உணவுக்காவது குடும்பத்தோடு வர வேண்டும் என்று கட்டாய அழைப்பு விடுத்துள்ளார்கள். மறுக்க இயலாததால் அவசியம் குடும்பத்தாரையும் அழைத்து வருவதாக ஒப்புக்கொண்டாள் விஜயா. ஆகவே இன்று முற்பகலில் ஒரு டாக்ஸி எடுத்து அனைவரும் செல்வதாய் ஏற்பாடு. ஏற்றுக்கொண்ட பணியை நிறைவாக செய்து முடித்து விட்டது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் மனநேரமும் தரக்கூடிய ஒன்று. ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவு ரஞ்சினி விவகாரம் குறுக்கே இருக்கிறது. இன்பத்தை விட துன்பம் வலிமையானது போலும் மிக உறுதியாக சூழலை உடைத்து ஊடுருவுகிறது. வாசலில் கேட்ட பால்காரன் சத்தம் சிந்தனையை கலைத்தது. சங்கீதா நினைவுகளில் இருந்து மீண்டு எழுந்து போனார். நன்றி அன்பர்களே. உங்களுக்கு இந்த கதைக்களம் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே.